Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம 12th standard accounts பார்க்கலாம். Chapter 2 accounts of not for profit organization இருக்கக்கூடிய exercise sums பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம receipt and payment account வந்து எப்படி create பண்றது, அதுல இருக்கக்கூடிய exercise sums எல்லாம் பார்த்தோம். Next வந்து income and expenditure account வந்து எப்படி prepare பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். First of all, income and expenditure account வந்து prepare பண்றதுக்கு அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து அதுக்கான ஃபார்மட் தான் இது. எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம். இதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டெபிட் சைட்ல வந்து காமிப்போம், இன்கம் வந்து கிரெடிட் சைட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி இந்த சம்ஸ் எல்லாம் நீ பார்க்க போறோம். அதாவது பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இங்கே காமிச்சுக்கணும். அது கூட லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணி வர்றது கூட லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி சப்சிக்வெண்ட் இயர் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இந்த அமௌண்ட் கூட இதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணி வர்றது கூட ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி கரண்ட் இயர், அதாவது கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் வந்து ரிசீவ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணி காமிச்சுக்கணும். ஓகேங்களா? அதை ஆட் பண்ணி காமிச்சது கூட add received in advance during the previous year for the current year, அதாவது ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அட்வான்ஸ்டா ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இங்க காமிக்கணும். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணி காமிக்கிறது தான் இங்க வரணும். ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதாவது கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டுக்கணும். அது கூட வந்து ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த இயர், அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 16-17 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 16-17 இருக்கு அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இங்க போட்டுக்கணும். அது கூட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது 16-17க்கு வந்து எது ப்ரீவியஸ் இயர் 15-16 தானே, அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது கூட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி சப்சிக்வெண்ட் இயர், அதாவது 16-17 இப்போ இருக்கு அப்படின்னா 15-16 மைனஸ் பண்ணிக்கணும். 16-17 இப்போ இருக்கு அப்படின்னா 17-18 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லெஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 16-17 இருக்கு அப்படின்னா 15-16 மைனஸ் பண்ணிக்கணும், 17-18 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இது வந்து லெஸ்ல வரும். ஆட்ல என்ன வரும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி கரண்ட் இயர், அதாவது 16-17 இருக்கு அப்படின்னா 16-17ல வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் ரிசீவ் பண்ணாம இருந்தா அதை வந்து ஆட் பண்ணி காமிச்சுக்கணும். அட்வான்ஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் தி கரண்ட் இயர். ஓகேங்களா? அட்வான்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் அது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் பேலன்ஸ் ஷீட். எப்படி அப்படின்னா லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட் சைட். லைபிலிட்டி சைடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் தி சப்சிக்வெண்ட் இயர் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அடுத்து வர்ற இயருக்கு வந்து அட்வான்ஸ்டா வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து லைபிலிட்டி சைட் காமிக்கணும். அசெட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரும் ப்ரீவியஸ் இயரும். ஒன்றும் இல்லை, லைபிலிட்டி சைடு வந்து நெக்ஸ்ட் வர இயரை வந்து லைபிலிட்டி சைடு காமிச்சுக்கணும். அசெட் சைடு வந்து இப்போ இருக்கிற இயரும் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இயரும் அசெட் சைடு வந்து காமிக்கணும். ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்ல காமிப்போம். இதுக்கான எய்த் சம், ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் the additional information given below, calculate the amount of subscription to be shown in income and expenditure account for the year ending 31st December 2018. இதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st December 2018. 31st December 2018க்கு வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2017க்கு வந்து 28,000, 2018க்கு வந்து 1,72,000, 2019க்கு வந்து 12,000. 3 இயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இயர் எண்டிங் 31st December 2018 தான் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2018க்கு வந்து பண்ணும்போது 2018ஓட சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2018க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,72,000, ப்ரீவியஸ் இயர் வந்து 28,000, நெக்ஸ்ட் இயர் வந்து 12,000. ஓகேங்களா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 2018 8,000. ஸோ அந்த ஃபார்மெட்ல பார்த்தோம் இல்லையா, இப்போ அந்த ஃபார்மெட்டை வச்சு இப்போ இது இந்த சம் கூட பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயர் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2018 அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். நான் என்ன சொன்னேன்னா எது லெஸ் பண்ணணும் அப்படின்னா
ப்ரீவியஸ் இயரோடதையும் ப்ரீவியஸ் இயரோடது ரிசீவ் பண்ணியிருந்தாலோ நெக்ஸ்ட் இயரோட ரிசீவ் பண்ணியிருந்தாலோ அதை வந்து லெஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எது ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அவுட்ஸ்டாண்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி கரண்ட் இயர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 2018 வந்து 8,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2018 தான் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,72,000. அது கூட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 8,000. ஸோ 1,72,000 கூட 8,000 ஆட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ 2018க்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணலாம். இப்போ 1,72,000 plus 8,000 வந்து எவ்வளோ 1,80,000. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2018 வந்து 1,80,000 தான். அதே தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31/12/2018. ஸோ இங்கே அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து எங்கே காமிப்போம், இன்கம் சைடில் தான் காமிப்போம். ஸோ இன்கம் சைடில் தான் அது வந்து காமிக்கணும். பை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1,72,000, அவுட்ஸ்டாண்டிங் வந்து 8,000. ஸோ 1,72,000 கூட 8,000 ஆட் பண்ணிங்கன்னா 1,80,000. ஸோ இதுதான் வந்து 31/12/2018 கோன சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. Next one, ninth sum. How the following items will appear in final account of a club for the year ending 31st March 2019. Next, receipt and payment account for the year ended 31st March 2019 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 17-18க்கு வந்து 10,000, 18-19க்கு வந்து 50,000, 19-20க்கு வந்து 5,000. டோட்டலாக வந்து 65,000 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 31st March 2019. இப்போ 31st March 2019 தான் வந்து நம்ம இது பண்ண சொல்லியிருக்காங்க. Next, there are 200 members in a club, each paying annual subscription of 400 per annum. அதாவது அந்த கிளப்ல வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 400 per annum அப்படிங்கிறது வந்து பெர் இயருக்கு வந்து 400 வந்து பே பண்றாங்க. அதாவது ஒரு மெம்பர் 400 அப்படின்னா 200 மெம்பர்ஸ்க்கு வந்து 200 into 400 வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 200 மெம்பர்ஸோட டோட்டல் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 17-18 is 2,000. அதாவது 17-18 அப்படிங்கிறது வந்து இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம காணலாம், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 200 மெம்பர்ஸ் வந்து அந்த கிளப்ல இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து 400 per annumக்கு வந்து பே பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 17-18. அதாவது ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு, அதாவது ரிசீவ் பண்ணாம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,000 தான். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31/3/2019 பொறுத்தளவுக்கு பை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அந்த இயரோட எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50,000 பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இதை நம்ம ஃபைன் பண்ணணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்னு சொல்லியிருக்காங்க 200 மெம்பர்ஸும் வந்து 400 வந்து பெர் ஆனம்க்கு வந்து அவங்க பே பண்ணிருக்காங்க அப்படின்னு. 200 into 400 பண்ணீங்கன்னா 80,000. ஸோ 80,000 தான் வந்து அவங்க டோட்டல் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. இந்த ஆன்சர் இந்த கொஸ்டின்ல வந்து டோட்டல் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 80,000 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணது வந்து 50,000. ஸோ அந்த 80,000 வந்து 50,000 வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா அது 30,000 வந்து தான் அந்த இயர்க்கான அவுட்ஸ்டாண்டிங். இதை தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது சப்ஸ்கிரிப்ஷனும் அவுட்ஸ்டாண்டிங் இந்த ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா தான் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கும், அந்த இயரோட டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம நார்மலா வந்து ஃபைன் பண்ணுவோம். பட் இந்த கொஸ்டின் பொறுத்தளவுக்கு டோட்டல் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த கிளப்ல வந்து 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 200 மெம்பர்ஸுமே வந்து பெர் ஆனம்க்கு வந்து 400 வந்து பே பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து 50,000 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த அவுட்ஸ்டாண்டிங் எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ல கொடுத்த டோட்டல் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து சப்ஸ்கிரிப்ஷனை வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் as on 31/3/2019 லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ். லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம், அதாவது
நெக்ஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது காமிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5000. அதர் சைடில் என்ன வரும்னா ப்ரீவியஸ் இயரோடதும் கரண்ட் இயரோடதும். ப்ரீவியஸ் இயரோடது எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 2000. கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ, அதாவது ப்ரீவியஸ் இயரோடது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2017-18க்கு 2000 கொடுத்துருந்தாங்க. கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் தான் வந்து நமக்கு ஃபைன் பண்ணியிருந்தோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000. அதை தான் வந்து இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ 30,000 plus 2000 வந்து 32,000. Next sum, 10th sum, how will the following items appear in final account of a club for the year ending 31st March 2017? So, final account வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 31st March 2017க்கு வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ received subscription of 40,000 during the year வந்து 16 to 17. அதாவது 16 to 17க்கு வந்து subscription எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 40,000. This include subscription of 5,000 for 15-16. அதாவது 15-16க்கான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 வந்து அது இன்க்ளூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அண்ட் 3,000 ஃபார் தி இயர் 17 to 18. 17 to 18க்கு வந்து 3,000 சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் 16 to 17க்கு வந்து ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது வந்து 1000. ஸோ இது வந்து கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்ட் 31/3/2019. டெபிட் சைட் கிரெடிட் சைட். டெபிட் சைடு வந்து எக்ஸ்பென்சஸ் சோர்ஸ் வரும், கிரெடிட் சைடு வந்து இன்கம் வரும். பை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா 40,000 சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது கூட வந்து எது இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் 15-16 வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கொஸ்டின் ஃபார்மெட்ல பார்த்தோம் அதை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எவ்வளோ பண்ணியிருந்தாங்கன்னா 5,000. ஸோ 40,000லேருந்து 5,000 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 35,000. அது கூட சப்சிக்வெண்ட் இயர் 17-18, அதாவது எது ரெண்டானா மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்த இயர், அதாவது 17 நெக்ஸ்ட் இயரோட ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுமே வந்து மைனஸ் பண்ணணும். சப்சிக்வெண்ட் இயர் இருந்தாலும் மைனஸ் பண்ணணும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,000. ஸோ 35,000 வந்து 3,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 32,000. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க, அவுட்ஸ்டாண்டிங் வந்து 2016க்கு வந்து இன்னும் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஆட் பண்ணி காமிக்கணும். 32,000 வந்து 1000 ஆட் பண்ணிங்கன்னா 33,000. ஸோ இது ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைட், அசெட் சைட். லைபிலிட்டி சைட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அட்வான்ஸ்டாக ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இந்த சைடு வரும். ஸோ எவ்வளோ அட்வான்ஸ்டாக ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா 3,000, அது வந்து இங்கே காமிச்சிருக்கோம். அசெட் சைட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோடதும் கரண்ட் இயரோடதும் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அசெட் சைடில் வரும்னு பார்த்தோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 15-16க்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ அதனால தான் நம்ம வந்து அசெட் சைடில் காமிச்சிருக்கோம். சம் 11th, compute income from subscription for the year 2018 from the following particular relating to club. Outstanding subscription வந்து 2018, அதாவது Jan 1/1/2018க்கு வந்து 3,000, 31/12/2018க்கு வந்து 5,000. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து 4,000, இங்கே வந்து 7,000. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர் 2018 வந்து 45,000. ஸோ சொல்யூஷன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் 45,000 சொல்லிட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் இன்கம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 18க்கு எவ்வளோ சொல்லினா 45,000 ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 5,000. ஸோ 45,000 ப்ளஸ் 5,000 50,000. இப்போ எது மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 1/1/2018க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 3,000. ஸோ 50,000 வந்து 3,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 47,000. அது கூட சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அதாவது 31/12/2018ஓட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அட்வான்ஸ்டாக ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணி காமிக்கணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 40,000. 40,000 வந்து எதை ஆட் பண்ணி காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 1/1/2018ஓட 4,000 ஆட் பண்ணிங்கன்னா 44. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.